ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம உப்பு சீடை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த உப்பு சீடை செய்யறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பவுலில் நான் அரிசி மாவு ஒரு 2 கப் சேர்த்துக்கிட்டேன். 2 கப் அரிசி மாவுங்கும் போது ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு இருக்கும். 1/2 கிலோ அரிசி மாவு சேர்த்தக்கப்புறமா அது கூடவே உளுந்து மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா வெறும் அரிசி மாவு வச்சு மட்டுமே நம்ம சீடை செய்ய முடியாது. அது நல்ல ஒரு இருக்க தராது. கிராக் விழுந்து உடையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம உளுந்து மாவும் கூட அந்த காம்பினேஷனுக்கு நம்ம சேர்த்துக்கிடணும். உளுந்து மாவு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கடைசியா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நெய் சேர்த்தக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு சீடை அப்படிங்கும் போது நம்மளுக்கு வெண்ணெய் சேர்க்கணும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். நம்ம வெண்ணெயும் சேர்க்கலாம், அதே நேரத்தில் நம்ம நெய்யும் சேர்க்கலாம். நீங்க ப்ராப்பரா சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல நெய் தான் சேர்த்திருக்கேன். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சீடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். மாவோட பக்குவம் தான் ரொம்பவே முக்கியம் சீடையை பொறுத்த வரைக்கும். அதனால தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாங்க. ஒரு 3/4 கப்பு மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மாவு ரொம்பவும் ஹார்டா இருக்கக்கூடாது. லைட்டா மாவு நம்ம பிசைஞ்சி லைட்டா அமுக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் உள்ள போகணும் கை. அந்த லெவல்ல நம்மளுக்கு மாவு இருக்கணும். ஒரு 3/4 கப்பு தண்ணியிலே உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு நான் சொன்ன மாவுக்கு நீங்க கன்சிஸ்டன்சி கரெக்டா கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு மாவுல பார்த்தோம். உப்பு ரொம்பவே கரெக்டா இருந்தது. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சீடையை பொறுத்த வரைக்கும் சீடை ரொம்ப சின்ன சைஸா தான் இருக்கணும். ரொம்ப பெருசா இருக்கணும் தேவையே கிடையாது. ரொம்ப பெருசா இருந்தால் தான் ஆபத்து. அதனால ரொம்ப சின்ன சைஸா எடுத்துக்கோங்க. நான் இப்போ வீடியோல காட்டுற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸா எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கம்மியான மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுக்கிறதும் நான் வீடியோல காட்டின மாதிரி இந்த மாதிரி 4 விரலை வச்சே நீங்க உருட்டி எடுங்க. நீங்க ஃபுல்லா நீங்க ரொம்ப அழுத்தமா நீங்க உருட்டி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிராக் விழுந்துரும். நீங்க மெல்லுசா உருட்டி எடுக்கணும். அதுக்கு இந்த 4 விரலை வச்சு நான் வீடியோல காட்டின மாதிரியே எல்லா சீடையும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் எல்லாத்தையுமே மாவு எல்லாத்தையுமே நல்லா உருட்டி சீடை சைஸுக்கு கொண்டு வந்துட்டேன். சீடையை நம்ம உருட்டி எடுத்தக்கு அப்புறமா அதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும். 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. உடனே நீங்க பொரிச்சு எடுத்துருங்க. ஏன்னா அரிசி மாவு காத்து பட அது மாதிரி ஒரு மாதிரி வறண்ட மாதிரி மாறிடும். அதனால நீங்க உருட்டவே நீங்க பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஈஸியா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா சீடை சேப்புக்கு நான் உருட்டி எடுத்துட்டேன் அரிசி மாவை. இப்போ நான் கடாய் வச்சு அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடலெண்ணெய் பொரிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடலெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமே சீடையை ஒன்னொன்னா டிராப் பண்ண ஆரம்பிச்சு. சீடையை டிராப் பண்றது நான் டிராப் பண்ற மாதிரி சைடுல இருந்து நீங்க போடுங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா மேல இருந்து போட்டீங்கன்னா எண்ணெய் வெளியே தெரிக்கும். அதனால நீங்க சைடு வழியோடி நீங்க போட்டீங்கன்னா சீடை ஈஸியா உள்ள எண்ணெயில இறங்கிடும். சீடையை பொரிக்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிக்கணும். நீங்க ஹை ஃப்ளேமுக்கு மாத்தினீங்கன்னா வெளியே கலர் ஈஸியா மாறிடும். ஆனா உள்ள கலர் மாறி இருக்காது. உங்களுக்கு வேகாம மாவா இருக்கும். அதனால நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 8 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்க பொரிச்செடுக்கணும். முதல்ல போட்டதுல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க லோ ஃப்ளேம்ல தான் பொரிச்செடுக்கணும். ஒரு 8 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்க சீடையை நல்லா பொரிச்செடுத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல உங்களுக்கு நல்லா கலரும் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கும் கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கணும். கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கணும். உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் கூட மாறக்கூடாது. அதே நேரத்தில் உள்ளேயும் நல்ல மொறுமொறுப்பு தன்மையா உங்களுக்கு பொரிஞ்சிடும். சீடை நம்ம பொரிக்கும் போது லைட்டா கிராக் விழத்தான் செய்யும். சீடை கிராக் விழாம இருக்காது. ஏன்னா நம்ம இந்த சீடையை நம்ம அரிசி மாவுல பண்றதுனால உங்களுக்கு கிராக் இருக்க தான் செய்யும். ஏன்னா சீடை நிறைய மாவுல பண்ணலாம். நம்ம அரிசி மாவுல பண்ணியிருக்கோம். இதே நீங்க இடியாப்ப மாவுலலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கிராக் விழாது. நம்ம அரிசி மாவு பியூர் அரிசி மாவுல பண்ணிருக்கனால கிராக் இரத்துக்காக தான் செய்யும். ஆனா உங்களுக்கு உடையாது. நீங்க தண்ணியோட பக்குவம் கரெக்டா சேர்த்திருந்தாலும் உளுந்தோட பக்குவம் நீங்க உளுந்து மாவு சேர்த்திருக்க பக்குவம் கரெக்டா நீங்க நான் சொன்ன மாதிரி சேர்த்திருந்தாலும் உங்களுக்கு உடையவே உடையாது. நீங்க தண்ணிலாம் நீங்க அதிகமா சேர்த்துட்டீங்க, மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இல்லைன்னா சீடை வெடிக்கவே செய்யும். அது நீங்க பார்த்துக்கணும். நான் சொன்ன அளவுல சொன்ன மாதிரி நீங்க உருட்டி எடுத்து சொன்ன மாதிரி நீங்க பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா சீடையை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்க எல்லாரையுமே பார்க்குறேன். நன்றி.